வெல்கம் டு கலாமெஸ் தமிழ். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசனிங்கில் ஆல்ஃபபெட் அண்ட் ஆல்ஃபா நியூமர் சீரிஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். சார் நீங்கள் எந்த எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, பேங்க் எந்த எக்ஸாம் எழுதுனாலும் சரி, இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக 3-4 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துடும். அவ்வளோ இம்பார்ட்டன்ட் டாபிக், அவ்வளோ ஈஸியும் கூட. ஸோ இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க. இந்த டாபிக் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டோட லெட்டர் பொசிஷன் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ப்ரோ லெட்டர் பொசிஷன் வேல்யூனா, இதோ இப்போ சொல்கிறேன். ஏ, ஸோ ஏவோட பொசிஷன் நம்பர் என்ன 1, பியோட பொசிஷன் நம்பர் என்னென்னா 2. ஸோ இது மாதிரி நமக்கு தெரியும். ஸோ ஏ வந்து 1, பி வந்து 2, C-னா 3, D4 நமக்கு தெரியும். ரிமைனிங் C3 ரிமைனிங் இந்த D, E, F, G, JK இந்த மாதிரி S, ஆரோட வேலை 18, எஸோட 90, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதுதான் நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மெமரைஸ் பண்ணுறது இது மாதிரி 2ஆக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து ஃபார்வேர்டு. ஸோ இது 1 மினிட். ஃபார்வேர்டாக பிரிச்சுருக்காங்க. அண்டு ரிவர்ஸ் வேல்யூ 2 வேல்யூ பிரிச்சுருக்காங்க. அதை நம்ம ஃபார்வேர்டு வேல்யூ என்னென்னா சொல்கிறேன். ஏவோட 1, B2, C3, எக்ஸ் வந்து 24th பொசிஷன், ஒய் வந்து 25 பொசிஷன், ஜெட் பார்த்தீங்கன்னா 26th பொசிஷன். இது எல்லாமே ஃபார்வேர்டு வரும். ரிவர்ஸில் எப்படின்னா, ஏ தான் 26th பொசிஷன், பி 25th பொசிஷன், அப்படி பார்த்தீங்கன்னா எஸ் பார்த்தீங்கன்னா 3, ஒய் பார்த்தீங்கன்னா 2, ஜெட் பார்த்தீங்கன்னா 1. இப்போது நீங்கள் ஃபார்வேர்டில் பார்க்கும்போது ஏ தான் ஃபஸ்ட்டு வேல்யூ, ஜெட் தான் லாஸ்ட் வேல்யூ. இதே நீங்கள் ரிவர்ஸில் பார்க்கும்போது ஜெட் தான் ஃபஸ்ட் வேல்யூ, ஏ தான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ இவ்வளோ நீங்கள் ஃபார்வர்டு மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ரிவர்ஸ் வேல்யூ உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இது ஷார்ட் ட்ரிக் இருக்குது. நீங்கள் ஃபார்வர்டு வேல்யூ மட்டும் படித்தா போதும். 1 மினிட். இந்த நீங்கள் வேல்யூ படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுதான் ஆப்போசிட். ஏவோட ஆப்போசிட் லெட்டர் என்னென்னா ஜெட்டு, பியோட ஆப்போசிட் ஒய், அண்ட் சியோட ஆப்போசிட் எஸ். இந்த இப்போ லெட்டர்ஸ் இங்கே இருக்கிற லெட்டர்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கிறோன்னா, ஃபார்வேர்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். எப்படி ஏலேருந்து எம் ஃபார்வேர்டு ஆகும், என்லேருந்து ஜெட் ரிவர், எம்மோட ஆப்போசிட் என், எல்லோட ஆப்போசிட் ஓ, கேவோட ஆப்போசிட் பியாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எப்படி ப்ரோ மனப்பாடம் பண்ணுறதுன்னா, இப்போ ஈயோட எப்படி மனப்பாடம் பண்ணால் ஈ வந்து 5 எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்குன்னா, எக்ஸாம்பிள் டீயோட பொசிஷன் நம்பர் என்ன 20. எப்படி ஞாபகம் வச்சுன்னா T20. ஸோ T20 அன்றைக்கி கிரிக்கெட் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போது ஜேவோட பொசிஷன் நம்பர்னா 10. எப்படின்னா J10. ஸோ இப்போ பார்க்க ஜியோ மாதிரி இருக்குது. இது மாதிரி ஷார்ட் ட்ரிக் பண்ணிக்கிறேன். இப்போ 7 பார்த்தீங்கன்னா ஜி பார்த்தீங்கன்னா 7th இது எப்படி நான் வச்சிங்கன்னா 7G. ஸோ 7G மூவி அது மாதிரி ஷார்ட் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கிறேன். இது மாதிரி ஷார்ட் ட்ரிக் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும். நீங்கள் ஃபார்வேர்டில் இருக்க பொசிஷன் நம்பர் மட்டும் படிச்சிங்கன்னா போதும். ரிவர்ஸுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது, அதான் பார்க்கலாம். என்னென்னா 27 மைனஸ் நீங்கள் எடுக்க போகிற ஆல்ஃபபெட்டில் ஃபார்வர்ட் பொசிஷன் நம்பர் டி எடுக்கிறன்னா டீயோட ஃபார்வர்ட் பொசிஷன் நம்பர்னா 20. இது வச்சிங்கன்னா டீயோட ரிவர்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சலாம். டீயோட ரிவர்ஸ் வேல்யூனா 7. ஸோ அதை வச்சு நம்ம வந்து 7னா ஸோ ஆப்போசிட் வேல்யூ என்ன G அப்படி கூட கண்டுபிடிக்கலாம். இந்த டி ஃபார்வேர்டில் பார்க்கும்போது டீயோட வேல்யூ வந்து 20 ஆகும். ரிவர்ஸில் பார்க்கும்போது டீயோட வேல்யூ 7 இருக்கும்.
இன்னொன்று எடுக்கலாம். ஆர் ஒன்று ஃபார்வர்டு வந்து 18. அதே ரிவர்ஸ் எடுக்கும்போது ஆரோட வேல்யூ 27 minus 18 is equal to 9. ஸோ ரிவர்ஸில் பார்க்கும்போது ஆரோட வேல்யூ 9. இந்த இங்கிலீஷ் இந்த ஆல்ஃபபெட் டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஃபார்வேர்டு வேல்யூ மட்டும் படிச்சிங்கன்னா போதும். அந்த லெட்டருக்கான ஃபார்வேர்டு வேல்யூ படிச்சிங்கன்னா போதும். ஷார்ட் ட்ரிக் வச்சு படிச்சிங்கன்னா போதும். ரிவர்ஸ் வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை வச்சு தான் நீங்கள் இந்த டாப்பிக்கே நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஆல்ஃபபெட்டில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் ஆல்ஃபா நம்பர் சீரிஸ் எல்லாமே இதில் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ வாங்க. ஸோ ஃபஸ்ட் டைப் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரூல் டிடக்ஷன். ஸோ இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் என்னமோ கொடுத்துருவாங்க, ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க. இந்த சீரீஸை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த சீரீஸோட கடைசி இது கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த லெட்டருக்கான பொசிஷன் நம்பர் அதை வச்சு தான் இந்த கொஷின்ஸை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃபோட பொசிஷன் நம்பர் என்ன 6. எஃபோட பொசிஷன் நம்பர் என்ன 6. ஃபஸ்ட்டு கொஷின் எழுதிக்கலாம். MQTX. இப்போ கண்டுபிடிக்கலாமா? எஃபோட பொசிஷன் நம்பர் என்ன 6 சொன்னோம். ஜேவோட பொசிஷன் நம்பர் 10. எம்மோட பொசிஷன் நம்பர் 13. கியூவோட பொசிஷன் நம்பர் 17. டியோட பொசிஷன் நம்பர் 20. எக்ஸோட பொசிஷன் நம்பர் 24. இந்த டாபிக் இந்த ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்குன்னா, ஒரு இந்த ரூல் டிடக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஒரு செட் ஆஃப் பேட்டர்னை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இந்த ரூல் டிடக்ஷன் ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிப்போம். அதை வச்சு நான் செம்மையாக ஃபாலோ பண்ணுவோம். கொஷின்னு ஒரு கொடுத்துருவாங்க, அது ஒரு பேட்டர்னாக இருக்கும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அந்த சீரீஸில், இந்த பேட்டர்ன் சீரீஸில். 6 10 எப்படி ஆகும்னா +4 பண்ணால் அது ஆகும். 10 எப்படி 13 ஆகும்னா +3 13 ஆகுச்சு. அதே மாதிரி 13 எப்படி 17 வரும்னா +4 பண்ணால் வரும். இது 17 எப்படி 20 மாறும்னா +3. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் +4. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா +4 +3 +4 +3 இந்த மாதிரி பேட்டர்னை ஃபாலோ வரும். அப்போ அடுத்து என்ன வரும் +4 கிட்ட இருக்கும். அப்புறம் என்ன +3 வரும். இப்போ 24 +3 என்ன வருதுன்னா 27. ஸோ 26க்கான லெட்ரு என்னென்னா Z. கரெக்டுங்களா? அதே 27க்கு என்ன வரும்னா நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தான் எழுதணும். இப்போ SYZ இசட்டுக்கு அப்புறம் முடிஞ்சு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ ABC. இப்போ இசட்டோட வேல்யூ 26னா இப்போ ஏவோட வேல்யூ 1. ஏ வந்து இசட் ஆகும். ஏ வந்து 27 ஆகும், 1ஆகவும் இருக்கும். இப்போ ஆன்சர் என்ன ஏ. இந்த கொஷின் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. சால்வ் பண்ணி கமெண்டில் போடுங்க. அதே இது ஒரு இந்த கொஷின்ஸும் இந்த சீரீஸும் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும், அதை கண்டுபிடிங்க. நடுவில் தான் எனக்கு அடுத்த கொஷின். இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவும் இதோட ஃபஸ்ட் லெட்டரும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரும் இதில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டரும் கம்பேர் பண்ணோம். அதே மாதிரி இதில் இருக்கிற செகண்ட் லெட்ரு, இதில் இருக்கிற செகண்ட் லெட்ரு, இதில் செகண்ட் லெட்ரு, இது செகண்ட் லெட்ரு, இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணோம். சாரி, இது ZD இல்லை, ZB. ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சீரீஸ் கொடுத்தாங்க, ஃபஸ்ட்டு எழுதுக்குங்க. ZB SD UG QK. ஸோ இதுக்கான பொசிஷன் நம்பர் என்ன? ஜெட்டுக்கான பொசிஷன் நம்பர் 26. பியோட பொசிஷன் நம்பர் 2. எஸ்ஸோட பொசிஷன் நம்பர் 24. யூவோட பொசிஷன் நம்பர் 21. கியூவோட வந்து 17. D4 G7 K11. நான் என்ன சொன்னேன், முதலுக்கு லெட்டரெல்லாம் கம்பேர் பண்ணும், ஃபஸ்ட் லெட்டருக்கு மட்டும். இசட்டோட எஸ்ஸுக்கு பார்த்தா -2 டிஃப்ரென்ஸு. 24 எப்படி 21 வரும்னா
-3 டிஃப்ரென்ஸு. இதே 21 17 என்னன்னா -4 டிஃப்ரென்ஸு. இப்போ இங்கே என்ன வரும், அடுத்து இங்கே என்ன வரும், -2 -3 -4, அதுக்கப்புறம் இன்னும் -5. ஸோ -5 நம்பர் சீரீஸில் பேட்டர்ன் அந்த ஃபாலோ தான் ஆகுது. இது பார்த்திங்கன்னா 2 எப்படி 4 ஆனால் +2, 4 எப்படி 7 ஆகுனா +3, 7 எப்படி 11 ஆகுனா +4. அடுத்து என்ன ஆகும், +5. இது இருக்கிற பார்த்தீங்கன்னா 2 3 4 5 2 3 4 அந்த பேட்டர்னில் ஃபாலோ ஆகுது. இப்போ இங்கே 17 - 5னா 12, இங்கே 11 + 5னா 16. 12ஓட பொசிஷன் நம்பர் லெட்டர் L, 16ஓட லெட்டர் நம்பர் P. ஸோ LP. நீங்கள் வந்து இந்த கொஷின் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. இல்லைன்னா ஃபஸ்ட் லெட்டர் கம்பேர் பண்ணுவோம். அடுத்து செகண்ட் லெட்டரில் கம்பேர் பண்ணி அடுத்த சீரீஸ் என்னன்னு பார்க்கணும். இந்த கொஷினும் அதே மாதிரி தான். ஸோ சால்வ் பண்ணுறேன். ஏன் கொஷின்ஸ் உங்களை சால்வ் பண்ண சொல்கிறேன்னா, ரீசனிங்கில் உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் போட்டு பார்க்கணும். போட்டு பார்த்தா உங்களுக்கு அந்த புரிஞ்சிச்சு, அண்டர்ஸ்டாண்டிச்சா என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்களோ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ பியோட பொசிஷன் நம்பர் 2, E5, H8, K11. இந்த மாதிரி லெட்டருக்கான பொசிஷன் நம்பர் வந்து நீங்கள் கொஷின் சால்வ் பண்ண உங்களுக்கு மெமரிஸ் ஆகும். உங்களுக்கு ஷார்ட் ட்ரிக் எடுக்க படிக்க சொன்னேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் மறந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக போகும். அதுக்கு தான் இது. இப்போ 2 எப்படி 5 ஆகும்னா +3 பண்ணால் 5 வந்துடும். 5 எப்படி 8 ஆகும்னா +3. 8 எப்படி 3 ஆகும், +3 பண்ணால் 11 வரும். இப்போ 11 + 3 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 வரும். 14 வரும் N. 5 எப்படி 9 ஆகும்னா +4 பண்ணால் 9 ஆகும். இது 9 எப்படி 13 ஆகும்னா +4. 13 எப்படி 17 ஆகும்னா +4. அப்போ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், 17 + 4 21. அப்படின்னா U 21. யூக்கான பொசிஷன் 21. 4 எப்படி 7 ஆகும் +3. 7 எப்படி 10 ஆகும்னா +3. 10 எப்படி 3 ஆகும் 13 ஆகும் +3. இப்போ இங்கே என்ன ஆகும், 13 + 3 16. ஸோ இப்போ 16 NP. இங்கே எப்படின்னா +3 +4 +3 அந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. ஆன்சர் என்ன, NUP. NUPனா கரெக்டான ஆன்சர். இந்த சீரீஸ் நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க. இந்த கொஷின் ஆட் ஒன் அவுட். இந்த கொஷின் எப்படின்னா, ஆப்ஷனில் எல்லாமே ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ குரூப்பில் டூப் மாதிரி எல்லா ஆப்ஷனும் ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும், ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் இந்த பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த 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 மாதிரி கொஷின் கொடுத்தா நீங்கள் ஆப்ஷனில் யூஸ் பண்ணணும். ஆப்ஷனே இருக்கும், அதை யூஸ் பண்ணணும். எப்படின்னா 1 minute டேரக்டாக எழுதுகிறேன். 2 5 H, அதாவது BEH தான் அப்படி எழுதியிருக்கேன். ஜேயோட பொசிஷன் நம்பர் 10, Nக்கு வந்து 13, Pயோட வேல்யூ 16, Tக்கு சொன்னோம் 20, Wக்கு 23, சாரி இது 23, Z பார்த்தீங்கன்னா 26, C பார்த்தீங்கன்னா 3, F பார்த்தீங்கன்னா 6, I பார்த்தீங்கன்னா 9, K பார்த்தீங்கன்னா 11, O பார்த்தீங்கன்னா 15, P என்ன 16. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் BH இதுக்குள்ளே தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். இப்போ 2 எப்படி 5னா +3 பண்ணால் 5 ஆகும். இது 5 எப்படி 8னா +3. ஸோ இங்கே +3 செட் ஆகுது. அப்போ இங்கே பார்க்கலாம். இங்கே எப்படின்னா +3ல் 13 வருது. 13 + 3 16. அதே மாதிரி இங்கே போட்டு பார்க்கலாம். 20 + 3 23, 23 + 3 26. அடுத்தது
3 + 3 6, 6 + 3 9. எல்லாம் +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. இப்போ இங்கே பார்க்கலாமா, 11 + 15 11 + 4னா 15 தான் வருது. அப்போ 15 + 1னா 16 வருது. அப்போ இங்கே மட்டும் பாருங்களேன், எல்லாம் +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். இது மட்டும் டிஃப்ரெண்ட். அப்போ ஆன்சர்னா KOP. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஆட் அண்ட் அவுட் இருக்கும். இந்த சம்மும் ஸோ இந்த கொஷினும் நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதே மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆல்ஃபபெட் டாப்பிக்லேருந்து ஃபஸ்ட்டு டைப் பார்த்துருக்கோம். ரிமைனிங் டைப் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.